வணக்கம். சன்னியூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமினா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவையே பதற வைத்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பிஸ்கெட் போட்டு காரில் ஆடு திருடிய 65 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பருவமழையால் ஸ்ட்ராபெரி விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதே சமயம் பசுமை குடில்களில் சாகுபடி அதிகரித்திருப்பதால் நல்ல லாபம் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் டன் கணக்கிலான மீன்களோடு கரைக்கு திரும்பினர். இதனால் ஏராளமான வாடிக்கையாளர்கள் மீன்களை வாங்க சந்தைகளில் குவிந்தனர். இஸ்ரேலுடன் கைகோர்த்து ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கும் அதிபர் டிரம்ப் ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் அழிவு ஏற்படும் என எச்சரித்துள்ளார். ஞாயிறு விடுமுறை என்பதால் கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தருவதற்கு ஞாயிறு விடுமுறை என்பதால் கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.